Sembaruti, co-presented by Nippon Paint, Asia's real #1 paint. என்ன கழுத்தை அறுத்துக்கிட்டு செத்து போயிட போறியா? ஏன் கழுத்துல தாலி ஏறணும்னு தானே நீங்க இப்படி உங்களுக்கு நீங்களே தண்டனை கொடுத்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. உங்களை என்னால இப்படி பார்க்க முடியலம்மா. என்ன காப்பாத்துறதுக்காக நீ என்ன உனக்கு தண்டனை கொடுத்துக்க போறியா? நீ செத்து போயிட்டா எல்லாமே சரியாயிடுமா? எந்த பிரச்சனைக்கும் சாவு முடிவில்ல பார்வதி. இப்போ நீ செத்து போனா அந்த அவமானம் எனக்கு தான். ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரியால தன் வீட்டு சமையல்காரியோட கல்யாணத்தை கூட சரியா நடத்த முடியல. அநியாயமா அவளை சாகடிச்சிட்டான்னு என்னதானே தப்பா பேசுவாங்க? நீ செத்துட்டா அதுக்கப்புறம் என்னால நிம்மதியா இருக்க முடியுமா? இப்ப இருக்கிற மன உளைச்சலை விட அப்ப அதிகமா தானே இருக்கும். எல்லாரும் என்னதான் கொலைகாரின்னு சொல்லுவாங்க. அம்மா இல்லம்மா, உங்களுக்கு அப்படி ஒரு கெட்ட பேரு வரதுக்கு நான் விட மாட்டேன். பார்வதி, ஆதி அருண் தேடி போயிருக்காங்கல்ல, அவங்க ரகுவோட தான் வருவாங்க. 6 மணி வரைக்கும் டைம் இருக்கு. வா. ஐயோ, போட்டோ. இது எப்படி இங்க வந்தது? இது அம்மா பாத்திர கூடாது. யார் கால் பண்றா? ஆதியா? இல்லக்கா, இது என்னமோ புது நம்பர், கம்பெனி கால் நினைக்கிறேன்க்கா. தேவையில்லாம அவங்க தான் போன் பண்ணுவாங்க. விஜயா? மேம். விஜயா? எஸ் மேம். போலீஸ் கமிஷனருக்கு ஃபோன் பண்ணு. ஓகே. வணக்கம் மேடம். சார் ஒரு நிமிஷம். வணக்கம் மேடம். வணக்கம். சொல்லுங்க மேடம். கல்யாண மண்டபத்துல இருந்து காணாம போன ரகுவை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா உங்களுக்கு? யூ டோன்ட் வரி மேடம். நான் சீக்கிரமா கண்டுபிடிக்க சொல்லி ஸ்ட்ரிக்ட்டா ஆர்டர் போட்டிருக்கேன். கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம் மேடம். அவன் தானா போனானா இல்ல அவனை யாராவது போக வச்சாங்களான்னு எனக்கு தெரியணும். அவனா போயிருந்தா ஒரு உயிர் மட்டும்தான் போகும். ஆனா அவனை யாராவது போக வச்சிருந்தா இன்னொரு உயிர் சேர்ந்து போகும். ரிலாக்ஸ் மேடம்.
எமோஷனல் ஆகாதீங்க. தகவல் வந்ததும் நான் உங்களுக்கு உடனே இன்ஃபார்ம் பண்றேன். வச்சிடுறேன் மேடம். டேய். ம் ம் வா. என்னத்த எதுக்காக கூட்டிட்டு வந்தீங்க? ஏய், ஒழுங்கு மரியாதையா என்ன நடந்துச்சுன்னு உண்மையை சொல்லிடு. அகிலாண்டேஸ்வரி ரகுவை கண்டுபிடிக்கணும்னு கமிஷனருக்கு ஃபோன் பண்ணப்போ உன் முகம் ஏன் மாறுச்சு? உனக்கு ஏன் வேர்த்து கொட்டுச்சு? அப்படிலாம் ஒண்ணும் இல்லாத, நான் எப்போ போலதானே இருக்கேன். என்கிட்டயே வாடி. நீ எப்பவும் எப்படி இருப்ப, இப்ப எப்படி இருந்தேன்னு எனக்கு தெரியாதா? உன் முகத்துல பயத்தை நான் பார்த்தேன்டி. பயத்துல உனக்கு நல்ல வேர்த்து கொட்டுச்சு. மரியாதையா உண்மையை சொல்லிடு. என்ன நடந்துச்சு? என்ன அப்படி பாக்குற? ரகு காணாம போன விஷயத்துல உன்கிட்ட என்னமோ ஒரு ரகசியம் இருக்கு. அதை என்கிட்ட கூட சொல்லாம நீ மறைச்சிருக்க. என்னடி அது? இப்ப நீ உண்மைய சொல்ல போறியா இல்ல கொன்னு போட்டு? வேணாம் அத்தை, அடிக்காதீங்க. நான் உண்மையை சொல்லிடுறேன். அந்த ரகுவ மண்டபத்துல இருந்து ஆள் வச்சு கடத்தினது நான் தான். அடி பாவி, என்னடி சொல்ற? ரகுவ நீ கடத்துனியா? ஆமா அத்தை, நம்ம ஊர ஆளுங்களை வச்சு மண்டபத்துல இருந்து ரகுவ கடத்த சொன்னது நான் தான். அடி அடி அடி, அறிவு கடி உனக்கு. ஏன் இப்படி பண்ண? ஐயோ, இந்த விஷயம் மட்டும் அகிலாண்டேஸ்வரிக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான், முடிஞ்சது, எல்லாம் முடிஞ்சது. உன்னை கொன்னே போட்டுருவா. அவ வச்சிருக்காளே ஒரு துப்பாக்கி, அதை வச்சு நடுமணிலே சுட்டு போட்டுருவா. ஏன்டி இப்படி அவசரப்பட்ட? பார்வதி மேல இருந்த கோவத்துல அவளை பழி வாங்கணும்னு தான் அத்தை இப்படி எல்லாம் பண்ண. அன்னைக்கு பார்வதி மட்டும் நந்தினி பேர சீட்ல எழுதாம இருந்தா இப்போ நந்தினி இருக்கிற இடத்துல நான் தானே தெரிஞ்சிருப்பேன். ஆதி மாமாவை நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாதபடி பண்ணால அந்த பார்வதி. அவ கல்யாணம் மட்டும் கிராண்டா நடக்கணுமா? அவ சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்குவாளா? அவ கல்யாணம் நடக்க கூடாதுன்னு நினைச்சேன். அதான் ஆளை வச்சு அந்த ரகுவை கடத்தினேன். ஏய் முட்டாள் முட்டாள், நான் தான் உனக்கு சொன்னேன்லடி கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்திடுறேன்னு. அப்புறம் நீ எதுக்குடி இப்படி எல்லாம் பண்ண? அதான் கடைசி நேரத்துல உங்க பிளான் நடக்காம போயிடுச்சுன்னா என்னத்தான் பண்றது? நான் என் பிளான சொன்னா நீங்க தான் ஒத்துக்க மாட்டீங்கல்ல. அதனாலதான் ஊராளுங்களுக்கு போன் பண்ணி மாப்பிள்ளைய கடத்தி கல்யாணத்தை நிறுத்திட்டேன். அறிவு கெட்டவளே. ஐயோ, இதெல்லாம் உங்க வேலைதானா? இருங்க, இப்பவே நான் போய் அம்மா கிட்ட சொல்றேன். ஏய் புடிடி அவனை. டேய் சீக்கிரம் வாடி. ஏய் நில்லுடா, அத்தை சீக்கிரம் வர வர வர. நீ புடி முதல்ல அவனை புடி. ஏய் நில்லுடி, புடிடி போறா. ஏய் புடி. விடுங்க. கரெக்டா சொல்றல. பயப்படாத. ஏய் இப்ப என்னத்த பண்றது? இவனை எங்கேயாவது அடைச்சு வைப்போண்டி. அகிலாண்டேஸ்வரி விஷயம் முடிஞ்சதும் இவனை என்ன பண்றதுன்னு பாப்போம். எங்கத்த அடிச்சு வைக்கிறது? எங்க அடைக்கிறதுன்னு தெரியாத உனக்கு? வாடி. ஏய் போடா உள்ள போ. ஏய் சும்மா இரு. இவராதடா நில்லு. ஏய் ஏய் நில்லுடா ஒரு பக்கம். ஐயோ அத்தை, எங்கத்த அடிச்சு வைக்கிறது? இருடி பாக்கலாம். ஏய் அந்த பெட்டி தரடி. ஆ. இவனை அதுக்குள்ள அடைச்சு வச்சிரலாம். அந்த ஏய் நில்லுடா. போடா. ஏய் ஓட பக்கம் ஓட பக்கம். பெரிய சூரப்புலி. போடா உள்ள. போடா. போடா. போ. போடா. ஏய் ஏதாவது குச்சி இருக்கா பாரு. குச்சி இருக்கா பாருடி. இங்க இருக்கு பாரு, இருக்கு பாரு. எடு எடு போட்டு விடு. அப்படியே லாக் பண்ணு. லாக் பண்ணு. டைட்டா போடு. வா 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 வா.
ஐயா அனுப்புனாரு. சாருக்கு தேவையானதை பண்ணி கொடுக்க சொன்னாரு. ஓ சொல்லுங்க சார். ஒரு ஃபோன் நம்பர் ட்ராக் பண்ணி ஆள் எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம்ல? கண்டுபிடிச்சலாம் சார். இப்பெல்லாம் நடக்கிற நிறைய கிரைம்ல கிரிமினல்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு மொபைல் தான் சார் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஓகே, நான் ஒரு மொபைல் நம்பர் சொல்றேன். அந்த மொபைல் எந்த ஏரியால இருக்கு, எந்த இடத்துக்கு பக்கத்துல இருக்குன்னு கொஞ்சம் கண்டுபிடிச்சு சொல்லுங்க. ஓகே சார். நம்பர் சொல்லுங்க. 86 சார் இந்த இடம் தான் சார். சார் சின்னமலை பக்கத்துல இதோ இந்த ஏரியால இருக்கு சார். சார் இந்த இடத்துல தான் நெட்வொர்க் சிக்னல் காமிக்குது. இங்க 100 மீட்டர் சரௌண்டிங்ல தான் அவர் இருக்கணும் சார். விஜயா மேடம். ஆதிக்கு போன் போடு. ஓகே மேடம். ஆதி என்னாச்சு? ரகுவை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? ரகு இருக்கிற இடம் கண்டுபிடிச்சிட்டமா? நான் இப்போ அங்கதான் போயிட்டு இருக்கேன். ரகு இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சிட்டியா? வெரி குட். இப்ப நீ எங்க இருக்க? ரகுவோட போனை ட்ராக் பண்ணதுல அது சின்னமலை ஏரியாவை காட்டுது. கண்டிப்பா ரகு அங்கதான் இருக்கணும். நான் அங்கதான் போயிட்டு இருக்கேன். நான் ரகுவோட திரும்பி வரமா? அப்படியா? ரகு மட்டும் இல்ல, அவன் கூட எத்தனை பேர் இருந்தாலும் அத்தனை பேரையும் தூக்கிக்கிட்டு வா. நம்பிக்கை துரோகம் அவன் பண்ணிருந்தாலும் சரி, இல்ல அவனை யாராவது பண்ண வச்சிருந்தாலும் சரி, விட்டு வைக்க கூடாது. ஓகேமா. சுந்தரம், அம்மா கவலைப்படாத. ஆதி ரகுவோட போனை ட்ரேஸ் பண்ணி அவன் இருக்கிற இடத்துக்கு தான் போய்கிட்டு இருக்கான். இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் ரகுவோட வந்துருவான். சரிங்கம்மா. ரகு ஏன் இப்படி பண்ணா, எதுக்காக இப்படி பண்ணான்னு ஆதி அவனை கூட்டிட்டு வந்த உடனே தெரிஞ்சிடும். போச்சு போச்சு. தாலி கட்டுற கடைசி நிமிஷத்துல ரகு காணாம போயிட்டதுனால பார்வதி கல்யாணத்தை நடக்க விடாம பண்றதுக்கு யாராவது அவனை கடத்திட்டு போயிட்டாங்களோன்னு எனக்கு கொஞ்சம் சந்தேகமாவே இருக்கு. அவன்கிட்ட பிடிச்சிட்டாடி. விஷயம் தெரிஞ்சா என்ன ஆகுமோ? என்ன ஆச்சு உங்க ரெண்டு பேருக்கும்? ஏன் இப்படி நர்வஸா இருக்கீங்க? நானா? இல்லையேக்கா, உங்களை நினைச்சுதாக்கா. என்ன நினைச்சா? ஆமாக்கா, நீங்க ஒரு முடிவு பண்ணிட்டு அதை யாராலையும் மாத்த முடியாது. இன்னைக்கு இவ்வளவு பெரிய முடிவு எடுத்துட்டு கண்ணு முன்னாடி துப்பாக்கி எல்லாம் வேற வச்சுட்டு உட்கார்ந்துருக்கீங்க. அதான் அடுத்து என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு ரொம்ப டென்ஷனா, ரெண்டு பேரும் டென்ஷனா இருக்கும். ஆமா பெரியத்த, எனக்கும் அதே டென்ஷன் தான். வனஜா, அக்கா உண்மைய சொல்லு. ரகு காணாம போன விஷயத்துல உனக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? ஐயோ அக்கா, சத்தியமா சொல்றேன்க்கா, எனக்கும் ரகு காணாம போனதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நீ இந்த வீட்டு சின்ன மருமகங்கிறதுனால பார்வதி விஷயத்துல நீ அப்பப்ப பண்ண தப்பையெல்லாம் நான் இது நாள் வரைக்கும் மன்னிச்சு விட்டுருக்கேன். ஆனா ரகு விஷயத்துல நீ சம்பந்தப்பட்டிருக்கேன்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சது, அதுக்கப்புறம் உனக்கு மன்னிப்பே கிடையாது. இந்த பிரச்சனைக்காக என் உயிரை கூட விடுறதுக்கு தயாரா இருக்கிறேன்னா உன் உயிரை எடுக்கிறதுக்கு ஒரு நொடி கூட தயங்க மாட்டேன். ஏய், உனக்கு என்ன ஆச்சு? அது வந்து பெரியத்த,
எனக்கு எப்பவுமே உங்களை பார்த்தா கை காலெல்லாம் உதறும் நடுங்கும். இப்பவும் அதே மாதிரி தான் இருக்கத்த, வேற ஒண்ணும் இல்லத்த. ஆ, 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 ஆமாக்கா, அவளுக்கு எப்பவுமே நீங்க என்ன பயம், அதான், வேற ஒண்ணும் இல்ல. உமா, உடனே இந்த ரகு கடத்தி வச்சிருக்கவங்களுக்கு போன் பண்ணு. சரிங்க அத்தை. ஹலோ, நான் உமா பேசுறேன். சொல்லுங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லையே? ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீங்க கவலையே படாதீங்க. அவ்வளவு ஈஸியா நாங்க இருக்கிற இடத்தை யாராலேயே கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு நீ நினைச்சுக்கிட்டு அசால்ட்டா இருந்துராத. ஆதி மாமா ரகுவோட போனை ட்ராக் பண்ணி இப்போ நீங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி அங்கதான் வந்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்ல, அகிலாண்டேஸ்வரி அத்தை வேற வீட்ல உட்காந்துட்டு கமிஷனருக்கு போன் போட்டு பிரஷர் கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால போலீஸ் ஒரு பக்கம் ரகுவை வலை வீசி தேடிட்டு இருக்காங்க. இப்ப என்னங்க பண்றது? நீங்க இப்போ அந்த இடத்துல இருக்க வேண்டாம். ஆதி மாமாவும் போலீஸும் வரதுக்குள்ள அந்த இடத்தை விட்டு போயிடுங்க. வேற இடத்துக்கு மாத்திடுங்க. சரி, உடனே மாத்திடுறோம். ஜாக்கிரதை, யார் கையிலும் மாட்டிக்காதீங்க. அப்படியே மாட்டிக்கிட்டாலும் தப்பி தவறி என் பேரை சொல்லிடாதீங்க. கண்டிப்பா சொல்ல மாட்டோம், தைரியமா இருங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், எக்காரணத்தை கொண்டும் நீங்க எனக்கு போன் பண்ண கூடாது. நானே உங்களுக்கு போன் பண்ணுவேன். சரியா? சரி, நான் போன் பண்ண மாட்டேன். சரி, உடனே ரகுவை கூப்பிட்டுட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்புங்க. சரி, கிளம்பிடுறோம். இருக்கச்சி மாதிரி இருந்துகிட்டு எவ்வளவு வேலை பண்றல. பார்வதியோட கழுத்துல தாலி ஏறி இருந்தா இந்த அகிலாண்டேஸ்வரியோட கொடி இன்னும் உயரத்துல பறந்திருக்கும். அவ கழுத்துல தாலி ஏற விடாம செஞ்சு என் கொடிய கீழே இறக்கிட்டல்ல. கல்யாண மண்டபத்துல காணாம போனது மாப்பிள்ளை இல்ல, என் மானம், மரியாதை, கௌரவம், அந்தஸ்து. 6 மணிக்குள்ள எனக்கு அது திரும்ப வரணும். அப்பதான் இறங்கின என் கொடி மறுபடியும் மேல பறக்கும். இல்ல என் உயிரை விட்டு அத பறக்க வைப்பேன். நான் உயிரை விடணுமா வேண்டாமான்னு நீதான் முடிவு பண்ணணும்.